வணக்கம் நண்பர்களே. 3/3/2024 அக்ஷயா AK 641வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 2/3/2024 வந்த ரிசல்ட் 65-29 நாம் எடுத்திருந்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சிங்கிறத பார்த்துருவோம். இன்னையிலேருந்து வீடியோவை நான் நைட்டு தான் போட போகிறேன். 10 to 11 மணிக்குள்ளே வரும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு சேனலில் நம்ம சார்ட்டில் மேட்ச் பண்ணி பக்காவாக எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. சமயத்தில் மேட்ச் ஆகும், சமயத்தில் மேட்ச் ஆகாது. அதனால் இதில் நான் ஷார்ட்டை மார்க் பண்ணியே போட்டிருக்கிறேன். கெஸ்ஸிங்கை உங்ககிட்டே விட்டுருதேன். நீங்களே பார்த்து எடுத்துக்கங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிஷின் நம்பர் 65-48-08, ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 69-09-59, செகண்ட் ட்ரையல் நம்பர் 33-49-45, வந்த ரிசல்ட் 88-65-29. இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. 24-71 டோட்டலி வாஸ் அவுட்டு தான். சென்டர் போர்டில் 7 டார்கெட் பண்ணியிருந்தோம், அது 2 ஆயிடுச்சு. மற்றபடி எதுவுமே வாஸ் அவுட் தான் எல்லாமே. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓரளவு மேட்ச் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 4 ரிசல்ட்டு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 89-28, 96-69, 99-40, 65-29ங்கிறத கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? வந்தது மட்டும்தான் மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பர், இல்லைன்னா நடுமத்தி நம்பர் கீழே உள்ள நம்பர் எடுத்துருக்காங்க. 28 928 ரிசல்ட்டுக்கு 28, இந்த 28 தூக்கி 928க்கு பிசியில் வச்சுருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே உள்ள 2 நம்பர் தான் எடுத்திருக்கான். 699 ரிசல்ட்டுக்கு மேலே உள்ள 2 நம்பரு, 140க்கு மேலே உள்ள 2 நம்பர் எடுத்து ஏசியில் வச்சுருக்கான் 10ன்னு, 529க்கு 92 எடுத்து 29ன்னு வச்சுருக்கிறான். இதே ஃபார்முலாவில் நானும் கண்டினியூவாக அப்படியே எடுத்துருக்கிறேன். 05-50 ஏபிபிசி ஏசி ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. நான் 0-50-80 தான், 05-50 தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இன்னொரு நம்பர் இது கூட எப்படி வரும்னா, உங்கள் கணிப்பில் 4 இருந்தால் 4ன்னு எடுத்துக்கோங்க. இல்லை 45-54 தான் வரும்னா அப்படி எடுத்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் 05-50 கரெக்டாக எடுத்துருக்கேன். அது கூட இன்னொரு நம்பர் எப்படி வருதுன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர், அந்த 2 நம்பர் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்லாம் கரெக்டாக பாருங்கள். 2ஆம் நம்பர் இருக்குது இதில். 2ஆம் நம்பர் கூட 2 நம்பரை கூட்டினா 4, 4க்கு பவர் 9, 699க்கு 9 கரெக்டாக உள்ளே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 7 இருக்குது. 7 கூட 2 கூட்டினா 9, 2 கூட 2 கூட்டினா 4, 4க்கு பவர் தான் உள்ளே வந்திருக்கு. 7 கூட 2 கூட்டினா 9, 9க்கு பவர் 4 தான் வந்திருக்கு 140க்கு. சரிங்களா? அடுத்து 7 கூட 2 கூட்டினா 9, 9 டைரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா 3ன்னு இருக்குது. சரிங்களா? இந்த 3 அப்படியே நான் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 2 கூட்டினான்னா 5ன்னு வரும், 5க்கு 0, 5க்கு பவர் 0ன்னு வரும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 0-5 எடுத்துருக்குறோம். இந்த 3 தூக்கி நான் அந்த 0-5 கூட சேர்த்து 305 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரிங்களா? உங்கள் கணிப்பிலலாம் எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மாற்றி வருது, வேறு மாதிரி தான் வரும் அப்படின்னா வேறு மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா? என் கணிப்பில் நான் 305ன்னு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 73-05ன்னு சிங்கிள் ஷாட்டாக எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுங்க. இல்லை உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் வருதுன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி 3 செட் எடுத்துருக்கேன். 05-50 35ன்னு எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏ போர்டு சிங்கிள் நம்பர் 3, பி போர்டு சிங்கிள் நம்பர் 0, சி போர்டு சிங்கிள் நம்பர் 5ன்னு எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 5 எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 5-2 போர்டு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 5 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சங்கருங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 5 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
அனில் அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கண்ணன்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ரஷப்புங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 5 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, 859 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி 59 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமாருங்கிறவங்க 957 கொடுத்துருக்காங்க. ஏசி 59 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பிரகாஷ்ங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 2 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஞானவேலுங்கிறவங்க ஏபிபிசிஎஸ்சி செட்டு கொடுத்துருக்காங்க. 52 ஒரு ஏபி செட்டு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். செல்வம்ங்கிறவங்க மாசா புல்லுன்னிங் கொடுத்துருக்காங்க. 2 செட்டு தான் கொடுத்துருக்காங்க. 951 952 பாக்ஸு 952 மாசா புல்லுன்னிங்காக இருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.